ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சகரியா அவருடைய முறை வரும் பொழுது தேவாலயத்துக்குள்ளே தூபம் காட்டுறதுக்காக போகிறாரு. உள்ளே போனோடனே ஒரு ஏஞ்சல் வராங்க. அவர் பயந்துடுறாரு. அப்போ ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் ஆண்டவர் கொடுக்குறாரு, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லுவார். இவரால் நம்ப முடியாது. அதனால் ஏஞ்சல் என்ன சொல்லிடுவாருன்னா, உன்னால் பேச முடியாது, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ அமைதியாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். இதில் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்லாரும் உறவினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சகரியான்னு பேர் வைக்க போகிறாங்க. அவங்க அப்பா பேரே வைக்க போகிறாங்க. அப்போ எலிசபெத் வேகமாக இல்லை சகரியான்னு வைக்கக்கூடாது, இந்த குழந்தையினுடைய பெயர் யோவான் அப்படின்னு சொல்கிறா. எப்படிங்க அந்த தேவதூதன் சொன்ன அதே நேமை எலிசபெத்து சொல்கிறாங்க. தேவதூதன் சகரியாட்ட தான் சொல்கிறாரு. தேவாலயத்துக்குள்ளே தூபம் காட்டும் போது சொல்கிறாரு. அப்புறம் வாயை அடைச்சிட்டாரு, பேச முடியாமல் வாயை அடைச்சிட்டாரு, சைலண்ட்டாக தான் இருக்கிறாரு. ஆனால் எலிசபெத் அதே பேர் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சகரியாட்ட கேட்போன்னு சொல்லிட்டு சகரியாட்ட சைகைகள் மூலமாக கேட்குறாங்க. வாய் பேச முடியாதனால காதும் கேட்காதுன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலை. பேசியிருக்கலாம், பட் சைகையில் கேட்குறாங்க. அவருடைய எழுத்து பலகையை கேட்டு யோவான்னே எழுதுறாரு. அவர் தேவதூதன் சொன்ன மாதிரி யோவான்னே எழுதுறாரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவதூதன் சொன்ன மாதிரி சகரியா எழுத்து பலகையில் யோவான் எழுதுனதில் எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லை. ஆனால் எலிசபெத் எப்படி கேட்ச் பண்ணி யோவான்னு கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, சகரியா ஊமை ஆயிட்டான்ல, வெளியே வந்ததுக்கப்புறம் ஊமையாக தான் இருந்தான். குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஊமையாக தான் இருந்தான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த டைமில் எலிசபெத்தோடு அவர் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பார், எப்படி பேசியிருப்பார், எப்படி எல்லாம் நடந்திருக்கிறோம், எழுத்து பலகையில் எழுதி காமிச்சிருக்கலாம், சைகையில் பேசியிருக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆச்சரியம் ஊட்டுறதுன்னா, கணவனும் மனைவி எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்திருக்குது, எவ்வளோ ஒரு யூனிட்டி, எவ்வளோ ஒரு ஒன்னஸ் இருந்திருக்குது. கரெக்டாக அந்த தேவதூதன் சொன்ன பேரை எப்படியாவது எலிசபெட்டை அவர் கன்வே பண்ணியிருந்திருப்பார். கரெக்டாக அப்போ என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி ஒரு கம்யூனிகேஷன், எப்படி ஒரு ஒன்னஸ், எப்படி ஒரு யூனிட்டி, இதுதாங்க எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. இன்றைக்கி நம்ம ஃபேமிலி லைஃப்பில் ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் நடுவில் நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், ஒன்னஸ் இருக்கணும், யூனிட்டி இருக்கணும். அதுக்காக நான் ப்ரே பண்ணுறேன். உங்கள் லைஃப்பில் அது இல்லையா, அது வர்றதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், கடவுள்கிட்ட கேளுங்க. காட் வில் டெஃபினெட்லி பிளஸ் யூ. நல்ல ஒரு கம்யூனிகேஷன், நல்ல ஒன்னஸ், யூனிட்டியோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்கள் ஃபேமிலி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.